அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் சிலபஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டுன்னு இல்லை, லாஸ்ட் வரையும் இலக்கணம் தான் இருக்குது. ஒரு 15 மார்க் தவிர எல்லாமே என்ன இருக்குது, இலக்கணம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நியூ சிலபஸ் தான். ஸோ எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் ஓகே, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஓகே. சிலபஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். படிக்கிறத விட சிலபஸ் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதில் சிலபஸ் பார்த்திங்கனாவே தெரியும். ஒரு ஏரியா மட்டும் படிச்சுட்டு 3 டாபிக் கவர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு ஏரியா படிக்கணும். ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே நிறையா படிக்கணும். இப்போது நான் பிச்சமூர்த்தி அப்படின்னா அவர் சம்மந்தமாக எல்லாமே படிக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஏரியா மட்டும் படிச்சுட்டு 3 டாபிக் கவர் ஆகிற மாதிரி சிலபஸ் இருக்குது. ஓகேவா? நான் அந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் நான் சொல்கிறேன், பார்க்கலாம். எதில் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 25 கொஸ்டின்ஸ். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இது மட்டும்தான், இதில் இந்த ஏரியா மட்டும்தான். ஆனால் 25 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரெண்டுமே சேம் தான். நீங்கள் சேர்த்தெழுதுக நீங்கள் படிக்க போகிறது இல்லை, பிரித்தெழுதுக மட்டும்தான் படிக்கணும். பிரித்தெழுதுகளில் புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே எத்தனை வகைப்படும் அப்படின்னு படிப்பீங்க. அடுத்து பண்பு பெயர் புணர்ச்சி படிக்கணும். ஸோ அப்படின்னு பிரித்தெழுதுக கொஞ்சம் ரூல்ஸ் படி நீங்கள் படித்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா பிரித்தெழுதுக மட்டும் படித்து சேர்த்தெழுதுக அதையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது அடிப்படையிலே சேர்த்து எழுதுவீங்க. இது ரெண்டும் சேம் தான். அடுத்தது சந்திப்பிழை. இந்த சந்திப்பிழை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, வல்லினம் மிகு இடம் மிகா இடம். வல்லினம் மிகு இடம் மிகா இடம். வல்லினம் மிகா இடத்தை நீங்கள் படிக்க வேண்டியதில்லை, மிகு இடம் மட்டும் படிங்க. நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் எப்படி படிக்கணும் அப்படின்றத. சேர்த்து படிக்கணும். இப்போ வேற்றுமை அப்படின்னா வேற்றுமை எல்லாத்தையும் தனியாக படிக்கணும். அதுக்கு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். வல்லினம் மிகு இடம் மட்டும் படிங்க, மிகா இடம் படிக்க வேண்டாம். அடுத்தது குறில் நெடில் வேறுபாடு. இது நமக்கு படிக்கணுன்ற அவசியம் இல்லை, அந்த டைமில் கொஸ்டின் பார்த்து நீங்கள் போடுறது தான். குறில் நெடில் வேறுபாடெல்லாம் எங்கேயும் நீங்கள் போய் தனியாக எடுத்து நோட்ஸ் எடுத்து படிக்கவும் அதுக்கெல்லாம் எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை. என்ன பண்ணுவீங்க, குறில் நெடில் வேறுபாடு நமக்கு தெரியும். ஓகேவா? அடுத்தது மயங்கொலி பிழை. இந்த மயங்கொலி பிழை 2 இடத்துல கவர் ஆகுது. லகரம், அடுத்து நகரம், அடுத்து ரகரம். இந்த மயங்கொலி பிழை வேறு எங்கே கவர் ஆகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம இப்போ படிக்க போகிறது பார்த்திங்கன்னா மயங்கொலி பிழை மட்டும்தான் படிக்க போகிறோம். அப்படியே கடைசி அதில் 6வது பாருங்கள், கடைசியாக என்ன இருக்குது, இருவினை சொற்களின் வேறுபாடு அறிக. இதுவும் என்ன தான், மயங்கொலி பிழைக்கான பொருள் தான். ஓகேவா? அப்போ மயங்கொலி பிழை இங்கே படிப்பீங்க, அதை மட்டும் படித்து இந்த இருவினை சொற்களின் வேறுபாடு அறிதல் அதுவும் மயங்கொலி பிழையிலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே ஏரியா, பட் டாபிக் வேறு வேறு. எங்கள் லகரம் அப்படின்ட்டுருக்கு, அதுவும் மயங்கொலி பிழைக்கான 8 எழுத்துக்கள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இருவினை சொற்களின் வேறுபாடு அறிதல், இதுவும் அதே தான். ஓகேவா? மயங்கொலி பிழை அடிப்படையில் கேட்க போகிறாங்க. அடுத்தது பார்ப்போம். அப்போது இது ரெண்டும் சேம். ஒரு ஏரியா படித்து 2 டாபிக் கவர் பண்ணுறோம். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, இணை எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து. கண்டிப்பாக இதில் கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக இந்த மயங்கொலி பிழை, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக, அதுக்கப்புறம் வல்லின மிகு இடம், குறில் நெடில் வேறுபாடு படிக்க போகிறது இல்லை. அடுத்து இந்த மயங்கொலி பிழை, அதே மாதிரி இதில் லாஸ்ட்டாக இருவினை சொற்களின் வேறுபாடு அறிதல். இதில் கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்கலாம். இந்த மயங்கொலி பிழையிலேருந்து ஒரு கொஸ்டினும், அல்லது இந்த இருவினை சொற்களின் வேறுபாடு இதுலேருந்து 2ம். ஏன்னா இதில் 25 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அதனால் இது கொஞ்சம் முக்கியமான ஒரு ஏரியா. அடுத்தது பாருங்கள், இது 3ஐயும் சேர்த்து படிக்கணும். இணை எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து. கண்டிப்பாக இதிலேருந்து பார்த்திங்கன்னா 3 வினாக்கள் எதிர்பார்க்கலாம். ஒன்றுலேருந்து ஒரு வினா அப்படின்னு 3 அல்லது 4 வினா கூட எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கே கொஸ்டினோட எண்ணிக்கை அதிகம், 25 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அப்போது ஒரு டாப்பிக்லேயும் இருந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தமே 14 டாபிக் தான் இருக்குது. 14 டாபிக் இருக்குது. அப்போது என்ன பண்ணணும், ஒரு சிலதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்கணும். ஒரு சில டாப்பிக்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டால் தான் 25 அப்படின்றத கவர் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது பாருங்கள்,
இந்த ஒருமை பன்மை அறிதல் இது திரும்பவும் ரிப்பீட் ஆகுது, எங்கே வருது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஒருமை பன்மை பிழை அறிதல் இது அப்படியே கடைசியாக பாருங்கள், எழுத்து திறனில் அதே டாபிக் இருக்குது. அங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கா, ஒருமை பன்மை பிழை அறிக. இதே அப்போ ஒரே ஏரியா ஒருமை பன்மை பிழை அறிதல் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் ஒருமை பன்மை பிழை அறிதல் உயர்திணை அக்ரிணை அடிப்படையில் பிரிப்பாங்க, இல்லைன்னா மூவிடம் தன்மை முன்னிலை படர்க்கை அடிப்படையில் பிரிப்பாங்க. தன்மைக்கு எந்தெந்த வார்த்தைகள் அது எப்படி வேற்றுமை உருபை ஏற்கும்போது குறுகும், அவ்வளோதான். அப்போது அந்த ஒரு ஏரியா படித்து அந்த இவை பழங்கள் அல்ல, இது பழம் அன்று, அவை அல்ல, அல்லீர் நீவீர் அல்லீர் அதெல்லாம் பார்த்துருப்போம். அதுதான் அந்த ஒருமை பன்மை பிழை அறிக. அப்போ இந்த ஒரே ஒரு ஏரியா மட்டும் நீங்கள் படித்து இங்கேயும் என்ன பண்ணுவீங்க, ஒருமை பன்மை அறிதல் இங்கேயும் படிச்சிருவீங்க, இந்த டாப்பிக்கையும் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. அப்படியே கீழே எழுத்து திறனில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் அறிதல் அதையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். அப்போது அந்த ஒரு டாபிக் படிச்சுட்டு 2 அங்கே 1 மார்க்கு, இங்கே 2 மார்க் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 25 கொஸ்டின் அப்படின்றதுனால 2 மார்க் எதிர்பார்க்கலாம். அங்கே ஒரு வினா, மொத்தம் 3 வினா வந்து சரியாக போட்டுடலாம். ஓகே, அடுத்தது இந்த வேர்ச்சொல் இது வந்து பார்க்க தான் இவ்வளோ இருக்குது, ஓகேவா? ஆனால் இது ஒரே டாபிக் தான். இப்போ வேர்ச்சொல்லில் இருந்து தான் வினைமுற்று போடுவீங்க, வேர்ச்சொல்லில் இருந்து தான் வினையெச்சம் போடணும், வேர்ச்சொல்லில் இருந்து வினையாளானின் பெயர், வேர்ச்சொல்லில் இருந்து பெயர் வகை, ஓகேவா? இதெல்லாம் ஒரு டாபிக் தான். வேர்ச்சொல்லில் இருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து பிரிஞ்சிருக்கும், வினையாளானின் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையுமே ஒவ்வொரு இதுவுமே சென்டென்ஸுமே நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஒரு டாபிக். அடுத்தது பாருங்கள், அயற்சொல் தமிழ் சொல். இதுக்கு நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன், பழைய புக்கு புது புக்கு எல்லா புக்கில் இருந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன். இந்த அயற்சொல் தமிழ் சொல் வந்து கிட்டத்தட்ட 3 இடத்துல கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்ப்போமா வேறு எங்கெல்லாம் இந்த அயற்சொல் வந்து கவர் ஆகுது அப்படின்னா, அடுத்தடுத்து கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆகும். அடுத்து கலைச்சொல் அப்படின்னு கவர் ஆகும். அப்படியே கீழே பாருங்கள், இங்கே வந்து அயற்சொல் தமிழ் சொல்னு இருக்கா, அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் இருக்கும் ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். அது அயற்சொல் தான். பிறமொழி சொல்னா என்னது, அயற்சொல் தானே. அப்போது அங்கேயும் ஒரே டாபிக் தான் இருக்குது. இந்த சிலபஸ் வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான சிலபஸ் தான். கொடுத்த டாப்பிக்கே திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க நமக்கு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல், இதே தான் இங்கே மேலே எப்படி இருக்குது, அயற்சொல், ஓகேவா? தமிழ் சொல் அயற்சொல் அப்படின்னு இங்கே இருக்குது, அதே தான் கீழேயும். ஓகே, அப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 டாபிக் இருக்குது, நம்ம ஒரு ஏரியா படித்து கவர் பண்ண போகிறோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்லுமே 2 இடத்துல இருக்குது. எதிர்ச்சொல் இங்கே இருக்குது, அதே மாதிரி எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக இங்கேயும் கவர் ஆகுது, 2 இடத்துல இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2 கொஸ்டின், இங்கே ஒரு கொஸ்டின், 3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, எழுத்துப்பிழை. எழுத்துப்பிழைனா எழுத்துப்பிழைக்கும் ஒற்றுப்பிழைக்கும் சின்ன எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன். எழுத்துப்பிழை அப்படின்னா அடைமலை அப்படின்றத எப்படி சொல்லுவோம், அடமலை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எழுத்துப்பிழை. ஒற்றுப்பிழை அப்படின்னா மெய்யெழுத்தில் பிழை இருக்கும். மெய்யெழுத்து இந்த இல் வர்ற இடத்துல இந்த இல் வரலாம். அப்போது ஒற்று அப்படின்னா இந்த மாதிரி மெய்யெழுத்தில் பிழை இருந்துச்சுன்னா அது ஒற்றுப்பிழை. ஒரு உயிர்மை எழுத்தோ உயிரெழுத்தோ பிழையாக இருந்துச்சுன்னா அது எழுத்து பிழை, அவ்வளோதான். இந்த இரு வினை சொற்களின் வேறுபாடு எழுதுதல் ஆல்ரெடி மைங்கொலி பிழை, இது 2ம் சேம்னு சொல்லியாச்சு. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது 15 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. அப்போது இந்த டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின் தான் எதிர்பார்க்கலாம். இந்த எதிர்ச்சொல் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்தது பாருங்கள், ஓரெழுத்து. இந்த எதிர்ச்சொல் மேலே இருக்க டாப்பிக்லேயே கவர் ஆகுது. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி, இது இங்கே தான் புதுசாக படிக்கிறோம். ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்றத படிக்கிறோம். அடுத்தது என்ன இருக்குது, ஒரு பொருள் தரும் பல சொல், இது திரும்பவும் கவர் ஆகும். ஒரு பொருள் தரும் பல சொல் அப்படின்றது இருக்குது, ஓகேவா? அடுத்தது பொருந்தாத சொல், இதுவும் நமக்கு படிக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வந்து மா பலா வாழைன்னு இருக்கும், இடையில ஒரு ஆப்ஷனில் கொய்யான்னு இருக்கும். அப்போ பொருந்தாதது தான். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், பொருந்தாததுன்னா இது தான். அடுத்து அகர வரிசை, இதுவும் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா உயிரெழுத்து பார்க்கணும்.
ஓகேவா? உயிரெழுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா உயிர்மெய் எழுத்து. அதன் பிறகு உயிர்மெய் எழுத்து, இறுதியில் தான் மெய்யெழுத்து. ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அகர வரிசை கொஞ்சம் முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு உயிரெழுத்து, அடுத்து உயிர்மெய் எழுத்து, ஃபைனல் தான் மெய்யெழுத்து பார்க்கணும். அடுத்தது ஒரு பொருள் பன்மொழி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரு பொருள் குறிக்கும் சொற்கள். ஆல்ரெடி பார்த்தாச்சு. இரு பொருள் குறிக்கும் சொற்கள். இரு பொருள் குறிக்கும் சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் கவர் ஆகும். 2 இடத்துல இருக்கும். இந்த டாபிக் திரும்ப எங்கே வருது அப்படின்னா இரு பொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்றது திரும்ப கீழேயும் நமக்கு இருக்குது. இதே டாப்பிக்லேயே இருக்குது, சொல்லதிகாரத்திலேயே இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கா? பொருள் தரும் ஓர் எழுத்து, பல பொருள் தரும் ஓர் சொல். ஸோ இது எல்லாமே சேம் தான். எல்லாமே ஒரே ஏரியா தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரு பொருள் குறிக்கும் சொல்னு கொடுத்துருக்காங்க. இரு பொருள் குறிக்கும் சொல்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பொருள் பன்மொழி, ஒரு பொருள் பன்மொழி. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இடையில கொடுத்துருக்காங்க, அதனால் கண்டுபிடிக்க முடியல. இதுவும் சேம் தான். ஒரு பொருள் பன்மொழி இது எல்லாமே நமக்கு சேமாக தான் இருக்குது. ஓகே, அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. இங்கேயும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இருக்குது, கீழேயும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இருக்குது. இங்கே இருக்கா? பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இருக்குது. ஆக்சுவலாக இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வந்து எழுத்து பிழை ஒற்று பிழைன்னு நம்ம ஒன்று படித்தோம். அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். இது எல்லாமே ஒரே ஏரியா தான். எழுத்து பிழை, அடைமலை அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அதெல்லாம் சேம் தான். ஒற்று இருக்கணும். மெய்யெழுத்து இருந்துச்சுன்னா அது ஒற்று பிழை, தப்பான மெய்யெழுத்து இருந்துச்சுன்னா ஒற்று பிழை. அதுவுமே பேச்சு வழக்கு எழுத்து வழக்குமே எப்படிப்பட்டது தான் அப்படின்னா கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். அதை படிக்கிற கான்செப்ட் வந்து ஒன்று போல தான் இருக்கும். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல்லும் பொருளும் அறிதல். இது வந்து நமக்கு தெரியும். ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கிறதுக்கு சொல் பொருள் படித்து தான் ஆகணும். அடுத்தது இந்த கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது திரும்பவும் வரும். இந்த கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் இது எங்கே கவர் ஆகுது அப்படின்னா சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். அதுவும் இதே தான். கோடிட்ட இடத்தில் சரியான வார்த்தையை போடுறதும் அதே தான். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுவும் எப்படிப்பட்டதான், இதெல்லாம் ஒன்று தான். அதுக்கப்புறம் அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக. அதுவும் சேம் தான். ஃபுல்லாக வந்து ஒரு டேஷ் போட்டு கொடுக்க போகிறாங்க. 3 டாபிக் கவர் பண்ணுறோம் ஒரே ஏரியாவை படித்து. என்னென்ன டாபிக் அப்படின்னா கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக 1, அதுக்கப்புறம் வந்து சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் 2, அதுக்கப்புறம் 3வது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். எல்லாமே ஒன்று தான். ஒரு டேஷ் போட்டு போட சொல்ல போகிறாங்க. அப்போ 3 டாபிக் ஆனால் ஒரு ஏரியா தான். படிக்க வேண்டியது ஒரே ஏரியா, ஆனால் நமக்கு கவர் ஆகிறது சிலபஸில் 3 டாபிக் வந்து நமக்கு கவர் ஆகுது. ஓகே, அடுத்தது ஊர் பேரோட மருவு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பழைய கொஸ்டின்ஸ் பாருங்கள், அவ்வளோதான். புதுவை, புதுச்சேரி, புதுகைனா புதுக்கோட்டை, இது நமக்கு தெரியும். ஓகேவா? மன்னார்குடி, மன்னை. இதுக்கு 2024 எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டியில் நிறையா ஊர் பேரோட மருவு இருக்குது. நீங்கள் அது பார்த்தாவே போதுமானது. வேறு புக் எடுத்து படிக்கணுன்றது கூட இல்லை, இதுவே போதும். ஓகேவா? நான் அதை இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள். வெத்தலை, வெற்றிலை. இது எழுத்து பிழையிலையும் இது கவர் ஆகும். நம்ம எழுத்து பிழை ஒற்று பிழை பார்த்தோமா, அங்கேயும் கவர் ஆகும். இங்கே பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பார்க்கமா, அதுலேயும் இது கவர் ஆகும். ஸோ சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸியான சிலபஸ். ஓகேவா? ஒரு ஏரியாவை படித்து 3 டாப்பிக்லாம் கவர் பண்ணலாம். அதுக்கு சிலபஸை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுதான் இங்கே முக்கியமே. ஓகே, அடுத்தது எழுத்துத்திறன் போயிடலாம். எழுத்துத்திறன், ஏன்னா இதெல்லாமே கவர் ஆகிடுச்சு மேலேயே. எழுதுத்திறன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு.
ஒரு கோடிட்ட இடத்தை நிரப்புக, சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல், அதோட இதையும் சேர்த்துருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் எல்லாமே சேம் தான். பட் இங்கே டேஸ் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் வந்து அந்த அரேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 3 டாப்பிக்கில் டேஸ் கொடுத்து ஒரு கோடிட்ட இடம் மாதிரி கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்தது தொடர் வகை. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது பழைய இலக்கணம் தான். தொகை தொகா படிப்போம். தொகை தொகா படிக்க போகிறோம். 6 வகை, இது 9 வகை. இதை மட்டும் இந்த தொடர் வகையில் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் செய்வினை, செயல்பாடு வினை, தன்வினை, பிறவினை. இது வந்து ஆல்ரெடி பழைய இலக்கணம் தான், நம்ம படித்ததான். இதுவும் நம்ம படிக்கணும். அடுத்து ஒருமை பன்மை பிழையறிதல். ஆல்ரெடி ஒருமை பன்மை பிழையறிதல் மேலேயே இருந்துச்சு, நான் சொல்லிட்டேன். அடுத்து இந்த திணை மரபு இதெல்லாம் இங்கே புதுசாக தான் படிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் மேலே எங்கேயும் கவர் ஆகலை, இந்த ஒரு இடத்துல தான் வருது, இதை நீங்கள் படிக்கணும். அடுத்து நிறுத்தற்குறி, அதுவும் இங்கே ஒரு இடத்துல தான் வருது. அடுத்து கலைச்சொல். ஸோ இந்த கலைச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே வந்து சிறப்பு தமிழ் புக்கில் கவர் ஆகுது. ஏன்னா அறிவியல் சார்ந்தது, மருத்துவம் சார்ந்தது எல்லாமே சிறப்பு தமிழ் புக்கில் கலைச்சொல்லாம் இருக்குது. உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா பாருங்கள், இல்லை அப்படின்னா நமக்கு பொது தமிழ் புக்கே பாருங்கள். ஓகேவா? நம்மளோட விருப்பம்தான். அட்வான்ஸ் தமிழ் படிக்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஏன்னா நமக்கு பொது தமிழ் புக்கிலேயே அறிவியல் சார்ந்தது, கல்வி சார்ந்தது, மருத்துவம் சார்ந்ததெல்லாம் இருக்குது. இன்னமும் அட்வான்ஸ் தமிழ் புக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்னமும் தெளிவாக இருக்கும். ஏன்னா கலைச்சொல் பார்த்திங்கன்னா திரும்பவும் வரும் பாருங்கள். இது 2 இடத்துல கவர் ஆகுது சிலபஸில். அதனால் படிச்சிருங்க. சிறப்பு தமிழையும் எடுத்து கஷ்டப்படாமல் படிச்சிருங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இதுலேயே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடுத்தது வாசித்தல். இதுலேயும் இது வந்து மேலே ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்க போது அதை படித்து கீழே ஆன்சர் போட போகிறோம். இந்த சின்ன வயசில் ஸ்கூலில் பண்ணியிருப்போம்ல, அந்த வேலையை தான் இங்கேயும் பண்ண போகிறோம். அடுத்தது மொழிபெயர்ப்பு சொல்லியாச்சு. கலைச்சொல்ல நான் அங்கேயும் நல்லா படிங்கன்னு சொன்னேன், இங்கேயும் கவர் ஆகும். இங்கே ஒரு 5 மார்க்குக்கு கவர் ஆகுது. ப்ளஸ் இந்த 5 மார்க்குக்கு பிறமொழி சொல்லும் கவர் ஆகுது. ஏன்னா பிறமொழி சொல் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்க. அயற்சொல், பிறமொழி சொல்னு படிச்சிட்டிங்க. அதுதான் இங்கேயும் வருது. கலைச்சொல் அப்படின்னு நான் இங்கே மேலேயே நான் அட்வான்ஸ் தமிழ் படிங்கன்னு சொன்னேன், அங்கேயே படிச்சிருவீங்க. ஸோ அதுதான் இங்கேயும் வந்து கவர் ஆகுது ஒரு 5 மார்க்குக்கு. ஸோ இப்போ பாருங்கள் சிலபஸ் எப்படி இருக்குது. புதுசாக நீங்கள் படிக்க போகிறதில்ல. இங்கே மேலேயே இந்த 25 மார்க்கையே நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா கீழே இருக்க டாபிக் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணிடலாம். இப்போ நான் சொன்னதை வச்சே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, என்னெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஓகேவா? என்னென்ன டாபிக் வந்து சேம் அப்படின்றத நீங்கள் இப்போ பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக சேம் தான். ஆனால் எதிர்ச்சொல் அப்படின்றது 2 இடத்துல கவர் ஆகுது. அது மாதிரி எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழைலாம் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்குலேயும் வரும். அந்த அதுக்கப்புறம் வந்து எழுத்துப்பிழைன்னு ஒன்று வரும். இதுதான் எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு இதெல்லாம் சேம் தான். ஓகேவா? அந்த மாதிரி ஒருமை பன்மை பிழையறிதல் 2 இடத்துல கவர் ஆகுது. மயங்கொலி பிழை 2 இடத்துல கவர் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அந்த இணைப்பு சொற்கள் டேஷ் போட்டு கொடுக்குறதெல்லாம் 3 இடத்துல கவர் ஆகுது. அப்புறம் சொற்களை மாற்றி சொற்றொடராக்குக சேம் தான் அது கூட. ஓகேவா? அந்த மாதிரி சிலபஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த டாபிக் வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ நான் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் தனியாக எடுத்து எழுதுங்க. சிலபஸில் இந்த தமிழ் சிலபஸ் ரொம்பவே ஈஸியான சிலபஸ். ஓகேவா? இந்த கலைச்சொல் மட்டும் படிக்க போகிறீங்க, கீழே இருக்க சிலபஸ் கவர் ஆக போகுது. அதுக்கப்புறம் பிறமொழி சொல் படிக்க போகிறீங்க, அதுவும் திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? ரொம்ப ஈஸியான சிலபஸ் பார்க்காம நம்ம புக்கை எடுத்து இதுக்கு முன்னாடிலாம் சிலபஸ் பார்க்கணும் அப்படின்றத விட புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அட்டை டு அட்டை படிச்சிருவாங்க. ஆனால் இனிமேல் அப்படி இல்லை, சிலபஸ் பார்த்து படிக்கணும். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க. தேங்க்யூ.